Hello friends, welcome to Sparkos channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th 11th 12th private and arrears students ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் 2026 மார்ச் ஏப்ரல்ல நடக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண பிரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹால் டிக்கெட் எப்போ வரும் அண்ட் ஹால் டிக்கெட் நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணணும், இல்லைன்னா நம்ம அப்ளை பண்ண இடத்துல போய் வாங்கணுமா, இல்லை நம்ம போஸ்ட்டில் வந்து வருமான்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க. அண்ட் ஹால் டிக்கெட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து நம்மளுக்கு ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம அதை வந்து எங்கேயும் போய் வாங்கவும் தேவை, போஸ்ட்லேயும் வராது, நம்ம மொபைல்லேயே ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அது எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாமுக்கு ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து ஆன்லைன் மொபைல்லேயே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஹால் டிக்கெட் வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும், முக்கியமாக இதுதான் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதணுன்றது இருக்கும். இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ஸ்கூல்லேயே டேரெக்டாக சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம ப்ரைவேட்டாக இல்லை ஹரியராக எழுதும்போது நம்ம எந்த ஸ்கூலில் போய் எக்ஸாம் எழுதணுன்றது இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இந்த ஹால் டிக்கெட் வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எந்த சென்டர் போட்டிருக்காங்க, அது அந்த ஸ்கூல்ஸ் வந்து எப்படி போடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாவட்டம், எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து அப்ளை பண்ணீங்களோ அந்த மாவட்டத்தில் இருக்க ஸ்கூல்ஸ், ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக இப்போ வந்து நீங்கள் சென்னை மாவட்டத்தில் இருக்க அப்ளிகேஷன் சென்டரில் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சென்னையில் இருக்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான் வந்து எக்ஸாம் சென்டராக உங்களுக்கு அந்த ஹால் டிக்கெட்டில் போடுவாங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ணிடலாம்னு சொன்னால், அது என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருந்தால் டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் சென்டரில் போய்ட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம். ஸோ அந்த ஸ்லிப்பில் இருக்க அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் உங்களோட டேட் ஆஃப் பர்த், இது ரெண்டுத்தையும் நம்ம போட்டாலே வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ இப்போ பண்ண முடியாது, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலை. எப்பவுமே எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அது வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவும் போடுறேன். ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் நான் சொல்கிறேன், அது எந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணணுன்றதும் நம்ம வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு வீடியோவே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி என்னென்ன இதெல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணுன்றதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போதைக்கு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருந்தீங்க, நம்ம போஸ்ட்டில் வாங்கணுமா இல்லை வந்து அப்ளை பண்ண இடத்துல போய் வாங்கணுமா, அது எதுவுமே கிடையாது. நம்ம டேரெக்டாகவே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஸ்லிப்பை மட்டும் தொலைச்சிடாதீங்க. அப்படி தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல போய்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், அந்த அப்ளிகேஷன் நம்பர் வச்சு தான் நம்ம இப்போ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. அண்ட் இப்போ அந்த எக்ஸாமில் வந்து நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம அதுக்கு தான் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஒரு லாஸ்ட்டு 3 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கோம். ப்ரைவேட் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம 3 இயர்ஸாக எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டியும் வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம 12th ஆல்ரெடி அக்கௌண்ட்ஸ், ஹிஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் வந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணுங்கள். 10th 11th அண்ட் 12th எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது. ஸோ வந்து ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பாங்க. கூகுள் மீட்டில் ஈவினிங் டைமில் தான் வந்து கிளாஸஸ் இருக்கும். சில பேர் வந்து ஒர்க் பண்ணுறவங்களும் இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறவங்க இருந்தாலும் ரெக்கார்டட் கிளாஸஸ், இப்போ அந்த கிளாஸ் நடக்கிறத நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக சென்ட் பண்ணும். உங்களால் கிளாஸ் பார்க்க முடியலன்னா ஸோ அந்த ஆப்ஷனும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வாட்டி எப்படியாவது பாஸ் பண்ணிடணும்ன்ற மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து இந்த டவுட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் டீச்சர்ஸ்ட்டை டேரெக்டாக பேசிக்கலாம். கூகுள் மீட்டில் தான் கிளாஸ் நடக்கும்போது ஆன்லைனில் நீங்கள் வீட்டில் இருந்தே வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து உங்களுக்கு இதில் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைனா கூகுள் ஃபார்மும் வந்து லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் அதில் கூகுள் ஃபார்மில் போய்ட்டு மறக்காமல் ஃபில் பண்ணிவிடுங்க, நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம். ஸோ இதை தாண்டி இந்த ப்ரைவேட் எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியும் கேட்கலாம், இல்லை கமெண்ட் செக்ஷன்லையும் சொல்லுங்கள், வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோஸாக நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.